மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் சுகாதாரத்துறை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மக்களை தேடி மருத்துவம் என்ற சிறப்பு திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபையே உலகிலேயே தலை சிறந்த ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழக முதல்வர் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று ஐநாவினுடைய மிக உயரிய விருதை தமிழ்நாடு அரசு பெற்றிருப்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதுபோல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை நீங்கள் இந்தியாவில் 1,00,000 பேர்களுக்கு பிரசவம் பார்த்தால் பாதிக்கப்படுகின்றவர்கள் 75 வரை இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மிக குறைவாக 40க்கும் குறைவான தாய்மார்களும் சேய்களுக்கும் தான் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த ஆண்டு முதல் பிரசவத்தில் நம்முடைய தாய்மார்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடை உருவாக்குவதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். கிராமப்புறங்களில் பெரும்பாலான பிரசவங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைகளிலேயே சுகப்பிரசவமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுகிறது. அந்த வகையில் மிகப்பெரிய அதை இன்னும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நகர்ப்புறங்களில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் காலை 9 முதல் மாலை 4 மணி வரை செயல்படும். பணிகளுக்கு சென்று வருகின்றவர்களுக்கு போதிய வாய்ப்பில்லாத காரணத்தினால் மாலை 4 மணிக்கு மேலும் மருத்துவ வசதி பெற வேண்டும் என்பதற்காக மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் கிட்டத்தட்ட 208 நலவாழ்வு மையங்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஏதோ திட்டத்தை விளம்பரத்துக்காக ஆரம்பித்தோம் என்பதல்ல, ஆரம்பித்து அதற்கு வேண்டிய கட்டுமான வசதியை ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு அந்த நலவாழ்வு மையத்திலையும் ஒரு மருத்துவர் 2 செவிலியர்கள் ஒரு லேப் டெக்னீஷியன் உட்பட 4 ஒரு உதவியாளர் 4 முதல் 5 பணியாளர்களும் காலை 8 முதல் 12 மணி வரையும் மாலை 4 முதல் 8 மணி வரை இரவு 8 மணி வரையும் பணியமர்க்கின்ற அற்புதமான திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். நம்முடைய நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலும் 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அதோடு மட்டுமல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இன்று தமிழ்நாடு முழுவதும் 40க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராதாபுரம் ஒன்றியம் உதயத்தூர் ஊராட்சியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் திறந்து வைக்கப்பட்டு இன்று முதல் மருத்துவ பணியை செய்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மிக்க நன்றி. பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. எதுவும் பழுது இருந்தால் நீக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு பயன்பாட்டில் வேற ஒன்றும் இல்லை. ஒரு சில இடங்கள்ல பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. நீங்க இதை கேட்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. 2021 அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், அரசு ஆரம்ப பள்ளிகள், அதே போல அரசுக்கு சொந்தமான சமுதாய நலக்கூடங்கள் கட்டிடங்கள் என்ன நிலையில இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் அரசு கட்டிடங்கள், அரசு ஆரம்ப பள்ளி முதல் அரசு கட்டிடங்கள் அனைத்தையும் வண்ண முலாங்கள் பூசி அவற்றையெல்லாம் சரி செய்து புனரமைப்பு பண்ணி பல கோடி ரூபாய் ஆண்டுதோறும் பண்ணி எந்த அரசு கட்டிடங்களுக்கு போனாலும் பார்த்த உடனே இந்த கட்டடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. நீங்க ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பள்ளியை பாருங்க. அதனால நீங்க சொல்ற குறைபாடு பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, அது உண்மை. அதனால ஒரு முறை பெயிண்ட் அடிச்சா அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. 3 ஆண்டு அல்லது 4 ஆண்டு அல்லது 5 ஆண்டு கழிச்சுதான் அடுத்த மெயின்டெனன்ஸ்க்கு ஃபண்ட் ஒதுக்குவாங்க.
நீங்க இப்போ இது நீங்க சொன்னது அந்த கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. நாங்க இப்ப பார்த்து நாங்க மாவட்ட ஆட்சியர்லாம் திறக்கும் போது உள்ளிகளை வந்து பார்க்கும்போது உங்க வீடியோ பாருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய குறைபாடுகள் தான் நிவர்த்தி செய்யப்படும். இப்ப தானே இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே இல்ல, அதுக்கு ஸ்கீம் வந்தா தானே அதுல அகாமடேட் பண்ண முடியும். ஸ்கீமும் வந்து அனௌன்ஸ் நீங்க மொட்டையா திறந்து வச்சு மருத்துவம் பார்க்க முடியாத மருத்துவ பணியாளர்கள்லாம் வரணும் இல்ல. அதுக்கு பொதுச்செயலாளர் பாலே இருக்காருல்ல, அவர் வந்து சமீபம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் ஆகியவற்றை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதான் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நம்முடைய பொதுச் செயலாளர் RSS அவங்க சித்தாந்தம் தானே, அவங்க சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க விரும்புதாங்க. அந்த திசையை நோக்கி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றவர்களும் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய சித்தாந்தம் ஜாதி அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமைகள், ஒவ்வொருவருக்கும் உள்ள மரியாதைகள் உண்டு. அந்த அடிப்படையில் உயர் ஜாதியினர் 10% பேர்கள் மட்டும்தான் படிக்கலாம், வேலை வாய்ப்பில் இருக்கலாம், அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம். அப்ப அதுக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் தானே இதாக இருக்கு. நீங்க வந்து செக்குலரிசம் ஏத்துக்கிட்டே மாட்டாங்க, மத சார்பின்மைங்கிறது அவங்ககிட்ட இருக்காது. அதே போல சோசியலிசம் எல்லோரும் சமங்கிறத அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. எல்லோரும் சமம் அல்ல. 90% மக்கள் அந்த இந்துக்களாக இருந்தாலும் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் அவர்கள் தனி. 10% மேல் ஜாதியினருக்காகத்தான் கோல்வாக்கர் என்ன சட்டத்தை கொண்டு வந்தார். அதே தானே அரசு சித்தாந்தத்தில் இருக்க பாலையை சொல்லுவாங்க. அது ஒன்றும் வியப்பா இல்லை, அது ரெகுலரா அவங்க சொல்றது தானே, அவங்களுடைய சித்தாந்தம் அது. அதை நோக்கி தான் இப்ப போறாங்க. கோல்வாக்கர் என்ன சொன்னாங்க? ஆங்கிலத்தை ஒழிக்கணும். அதுதான் ஐயா அமித்ஷா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்திய எல்லா இடமும் பரப்பணும், அடுத்து இந்திய ஒழிக்கணும், அடுத்து சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வரணும். அவ்வளவுதான். நீங்க பாருங்க, இந்தியாவில் தோன்றியதுதான் பௌத்த மதம், சைனாவில் பௌத்த மதம், உலகம் பூரா பௌத்த மதம் இருக்கு. கிறிஸ்தவ மதம் நீங்க உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் நாட்டில் ஐரோப்பாவில் தோன்றியது, உலகம் பூரா இருக்கு. நம்ம இந்து மதம் உலகம் பூரா போகலையா, ஜாதி அடிப்படையில் உள்ளது. அந்த 10% உயர் ஜாதியினர் தான் இது எங்க மதம்னு சொல்லுவாங்க. இப்ப வாக்குக்காக இந்து இன்னி எல்லாத்தையும் சேர்ப்பாங்களே தவிர 10%க்கான RSS சித்தாந்தம் தான் மத்தியில் இப்ப ஆட்சியில் இருக்கவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அதே நோக்கி தான் அது பேரிட்டு. அது தமிழ்நாட்டில் நடக்காது. அது அவங்க முடிச்சுக்கிடுவாங்க, அவங்க முடிச்சுக்கிடுவாங்க. இல்ல, அவங்க முடிச்சுக்கிடுவாங்க. அமித்ஷா வந்து அதிமுகவோட கூட்டணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் 2 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் இருந்து அதுக்கான ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லையே, அது என்ன காரணம்? இது நீங்க அரசியல் கேள்வியெல்லாம் கேட்கறீங்க. அது எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவங்க ஐயா எடப்பாடி ஐயா, அவங்க என்னென்ன நெருக்கடிகள் கொடுத்தாலும் அதுல இருந்து அவங்க விடுதலை ஆவாங்க நிச்சயமா. நீங்க சில மார்க்கெட்டுகள்ல அவங்களுக்குள்ளே சில பிரச்சனை இருக்கு, இடம் ஒதுக்கல பிரச்சனை இருக்கு, சிலர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதெல்லாம் சரி செய்து பண்ணிடுவாங்க. நீங்க நல்ல அக்கறையா பண்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. இதெல்லாம் நீங்க சொன்னது எல்லாம் நடந்துரும். சந்தோஷம் சந்தோஷம். அதே போல இந்த லாக்அப் டேட் நடந்தது சார், அதுல வந்து இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலும் ஜெயராஜ் பண்டிக்கு வந்து லாக்அப் டேட்ல இருந்தாங்க, இப்பவும் திமுக ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. 2 ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்ல, அது வன்மையா கண்டிக்கக்கூடியது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாங்க, மனசாட்சி உள்ளவங்க யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு வந்தவுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாக அவர்களை பணி நீக்கம் செய்தார், வழக்கு பதிவு செய்ய சொன்னார். சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அதுல வந்து நம்முடைய முதல்வர் விட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, எந்த சம்பவங்களா இருந்தாலும் அது மக்களுக்கு விரோதமாட்டு அல்லது சட்டத்துக்கு புறம்பாட்டு யார் செய்தாலும் சரிதான், அல்ல தயவு தாட்சியமே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பார்க்க மாட்டாரு. இன்னொன்று, நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஒரு சிறந்த பண்பு, அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்த பையனுடைய தாயாரிடமும்
சகோதரியிடமோ தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து எனக்கு ரொம்ப வருத்தமாட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நான் செய்கிறேமா, இதை நான் ஈடு செய்ய முடியாது, உங்கள் பையனை திரும்ப தர முடியாது, நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டேங்க. அவங்ககிட்டயும் வருத்தத்தை தெரிவித்தாங்க, பையன்கிட்டயும் வருத்தம் சொல்றாங்கன்னா இது அவங்களுடைய மிக உயர்ந்த பண்பை, முதல்வருடைய உயர்ந்த பண்பை காட்டுகிறது. தமிழ்நாட்டினோட உச்சபட்ச பதவியான முதல்வர் பதவி காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண சாமானியன் வீட்டில் ஒரு தவறு இந்த அரசு அதிகாரிகள் பண்ணியிருந்தா கூட அதை பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்கிற பண்பு மிகப்பெரிய ஒரு மாண்பு. அந்த மாண்புக்கு அதை யாரும் கொச்சப்படுத்தி பேசுறவங்க பேசலாம், அரசியலுக்காக பேசலாம். ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாண்போட ஒரு சாமானிய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் குற்றம் என்று உணர்ந்த காரணத்தினால், தவறு என்ற காரணத்தினால் அவனை இழந்து வருந்தும் தாயாரிடமோ சகோதரிடமோ வருத்தத்தை தெரிவித்து ஒரு அரசு பணியிடமும் கொடுத்திருப்பது அவருடைய மாண்பை காட்டுகிறது, அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. நான் போற இடத்தெல்லாம் மக்கள் அதான் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க வேண்டி பெருமையா தான் சொல்றாங்க. புகார் கொடுத்த அந்த டாக்டர் லிஸ்டாவை இன்னும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல. யாரை காப்பாற்றுறாங்க, என்ன சாரை காப்பாற்றுறாங்க? இல்ல, உங்களுக்கு சார் மேல என்ன பாசமா தெரியல எங்களுக்கு. நிறைய அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த அதிகாரி தான் இவங்களை போஸ்ட் இப்ப தம்பி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, வெளி மாநிலத்தை IAS IPS அதிகாரிகள் தான் இருக்காங்க. அப்ப அவங்க எந்த இன்ஃபுளுன்ஸ்ல யாரை பயன்படுத்துறாங்க விசாரணையில இருக்கு. நிச்சயமா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒருபோதும் அவர்களை தவற விட மாட்டார். நிச்சயமாக சட்டத்தை முன்னால் நிறுத்தி தண்டிப்பார். நன்றி.